தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் மேற்கு சைதாப்பேட்டை. சென்னை நகரில் அமைந்திருக்கும் சைதாப்பேட்டை என்னும் இடத்தில் நெரிசல் மிகுந்த பகுதியில் இந்த பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இது ஒரு அற்புதமான கோவில். ஒரு அற்புதமான பெரிய குளமும் கண்கவர் ஸ்டக்கோ படங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான 6 அடுக்கு ராஜகோபுரமும் இந்த இடத்தின் வசீகரத்தை கூட்டுகின்றன. இந்த திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள், தாயார் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார். கிழக்கு நோக்கிய கருவறையில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று பெயர் கொண்ட மகாவிஷ்ணுவின் சிறிய உருவம், அவரது துணைவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியவர்கள் சூழ அமைந்திருக்கிறார். இந்த சன்னதியில் நரசிம்மரின் சிறிய பஞ்சலோக சின்னமும் உள்ளது. இதன் விளைவாக 2 தெய்வங்களுக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் என்ற பெயரில் இந்த திருக்கோவில் அழைக்கப்படுகிறது. இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்கிறார்கள். ஆனால் திருக்கோவிலுக்குள் காணப்படும் வரலாற்று பதிவுகள் மற்றும் கல்வெட்டுகளின்படி இது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என்றும், இந்த கோவிலின் கட்டிடக்கலை அம்சங்கள் 16ஆம் நூற்றாண்டின் விஜயநகர காலத்தை சேர்ந்ததாக அமைந்திருப்பதால் தென்னிந்தியா விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் இருந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று அறிகிறோம். இந்த திருக்கோவில் முதலில் ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதால் அந்த இடம் ரகுநாதபுரம் என்று அழைக்கப்பட்டது. அதை ஒட்டிய புனித குளம் இன்றும் ரகு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மண்டபத்தில் ஒரு தனி சன்னதியில் ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். புராணங்களின்படி கல் உருவம் மற்றும் மூல தெய்வத்தின் உலோக சின்னம் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு அசல் ராமர் கோவிலில் சேர்க்கப்பட்டது. முதலில் ஸ்ரீ ராமர் கோவில் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு பக்தரின் கனவில் பெருமாள் தோன்றி தனக்கு ஒரு கோவில் கட்டும்படி கேட்டாராம். எனவே மூலவர் பிரசன்ன வேங்கட பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் நரசிம்மர் பெயருடன் சேர்க்கப்பட்டார். பெருமாள் கோயிலின் புதிய கட்டுமானத்திற்காக குழி தோண்டும் போது உற்சவருடன் நரசிம்மர் விக்கிரகமும் கிடைத்ததாக கூறப்படுகிறது. அகழ்வாராய்ச்சியின் போது மூலவர் மற்றும் தாயார் குழியில் காணப்பட்டனர் என்று தெரிகிறது. இந்த திருக்கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் கொடிமரம், பலிபீடம் மற்றும் கருடாழ்வார் சன்னதி ஆகியவை ராஜகோபுரத்திற்கு அடுத்து உள்ளன. கருவறையில் மூலவர் வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கிறார். வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், அவரின் பின்புறம் யோக நரசிம்மர், வாகன மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய மகா மண்டபம் மற்றும்
கூடுதல் முக மண்டபம் உள்ளது. முக மண்டபத்தில் உள்ள சிற்பங்களின் பாணி 1900களில் கட்டப்பட்ட அதன் கட்டுமானத்தை குறிக்கிறது. பிரதான சன்னதியை எதிர்கொண்டு உயரமான விளக்கு கம்பம், பிரமிக்க வைக்கும் கருடன் ஆகியவற்றை காணலாம். திருக்கோவிலுக்கு அருகில் 1901ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ராமானுஜ மண்டபம் உள்ளது. அதில் புதிதாக நிறுவப்பட்ட ராமானுஜரின் ஐகான் உள்ளது. இந்த திருக்கோவிலின் வரலாறு பற்றி சற்று பார்க்கலாம். இந்த கோவில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த பலிஜா செட்டி சமூகத்தால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளின் பக்தர்களாக இருந்த விஜயநகர மன்னர்களான கிருஷ்ணதேவராயர் மற்றும் அச்சுதராயர் ஆகியோர் இந்த பகுதியை ஆண்டபோது அவர்கள் தாங்கள் ஆண்ட காலத்தில் தமிழ் பகுதியில் வெங்கடேச பெருமாளுக்கு பல கோயில்களை கட்டினார்கள். அவைகளில் இந்த திருக்கோவிலும் ஒன்று என்று அறிய முடிகிறது. இந்த திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் என்று பார்க்கும்போது மாசி மாத மக நட்சத்திரத்தில் தோட்ட உற்சவம், பங்குனி உத்திரம், ஸ்ரீராமநவமி, சித்திரையில் பிரம்மோற்சவம், வைகாசி மாதத்தில் வசந்தோற்சவம், ஆடி மாதத்தில் திரு ஆடிப்பூரம், ஐப்பசியில் பவித்ரோற்சவம், மார்கழி மாதத்தில் பகல் 10 மற்றும் ரா 10, ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் திரு நட்சத்திரங்கள் என பல நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. திருக்கோவில் வளாகத்திற்குள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் விக்கிரகம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை பிப்ரவரி மாதம் தொட்ட உற்சவம் என்று அழைக்கப்படும் பெரிய திருவிழாவின் போது ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தருகிறார். மேலும் மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளும் இந்த கோவிலுக்கு வருகை தருகிறார். இந்த விஜயத்தின் போது அவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது.
இந்த திருக்கோவில் உற்சவ சமயங்களில் பெருமாள் மற்றும் ஸ்ரீ நரசிம்மர் பலவித வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள். அப்படிப்பட்ட வாகனங்கள் சிலவற்றை பார்க்கலாம். சூரிய பிரபை, சந்திர பிரபை, ஹம்ச வாகனம், கற்பக விருட்சம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம், சிம்ம வாகனம், பல்லக்கு, யாழி வாகனம், கஜ வாகனம், திருத்தேர், மங்களகிரி, குதிரை வாகனம், புண்ணியகோடி விமானம் ஆகியன. இந்த வாகனங்கள் அனைத்தும் 300 ஆண்டுகள் பழமையானவை என்று கூறப்படுகிறது. இதில் சில குறிப்பிட்ட வாகனங்களுக்கு அபரிமிதமான மகிமையையும் உயிரோட்டத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் அவைகளின் கண்கள் பெல்ஜியம் கல்லால் செய்யப்பட்டுள்ளன. திருக்கோவிலின் தரிசன நேரங்கள் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை. சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 2 வழிகளில் இந்த திருக்கோவிலை அடையலாம். சைதாப்பேட்டை சப்பர்பன் ரயில் நிலையம் கோயிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.